to one and all. My name is S. Dayavakrishnan. I am from Kumari Agri Paravai in Scientist 2025 to 2026 batch. Today we are going to discuss on the topic humans behavior. அக்கா, மனப்பான்மை மற்றும் ஆளுமை பற்றி என்ன சொல்ல முடியுமா? மனப்பான்மைன்னா ஒரு நபர் இன்னொரு நபர்கள் மேலே கொண்டு அவங்களோட உணர்வு அவங்களோட நடத்தையை குறிக்குது. ஆனால் ஆளுமைனா ஒருத்தவங்களோட தனித்துவமான எண்ணம் அவங்களோட உணர்வு அவங்களோட நடத்தையை குறிக்குது. மனப்பான்மைன்னா அது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிட்டே இருக்கும். நடத்தைன்னா அது மாறாது, வாழ்க்கை முழுக்க ஒரே சீராக தான் போயிட்டு இருக்கும். மனப்பான்மை முக்கியமாக 3 வகைப்படுது. ஒன்று நேர்மறை மனப்பான்மை, இன்னொன்று எதிர்மறை மனப்பான்மை, இன்னொன்று தாழ்வு மனப்பான்மை. முக்கியமாக சொல்ல போனால் தாழ்வு மனப்பான்மை ஒருத்தங்க தன்னை இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணி நான் தாழ்ந்தேன் அப்படின்னு நினைக்கிறது தாழ்வு மனப்பான்மை. ஆளுமைனா தான் இன்னொருத்தங்க கூட பழகும் போது அந்த ஆளுமை வெளிப்படுது. சுருக்கமாக சொல்ல போனால் ஆளுமை ஒருத்தவங்களோட தனித்துவம், தன்னோட ஐடென்டிட்டி மாதிரி. ஆனால் மனப்பான்மை அது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிட்டே இருக்கும். உளவியல் உண்மை பற்றி சொல்ல முடியுமா? உளவியல் உண்மைன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். அது எதுக்கு அது ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மனுஷங்களோட உணர்வுகள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட சிந்தனை எல்லாத்தையுமே ஆழமாக புரிஞ்சுக்கிறது தான் இந்த உளவியல் உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்ல போனால் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ 97% ஆஃப் த மக்கள் ஒரு புதிய பேனாவை நீ அவங்க கிட்ட கொடுத்தோன்னா அவங்களோட நேமை தான் எழுதுறாங்க. அப்புறம் ஏதாவது நம்ம காமெடி ஷோ பார்க்கும்போது யாராச்சும் சத்தமாக சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனிமையில் இருக்காங்க, டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அது உளவியல் உண்மைகள் சைக்காலஜி மூலமாக அந்த டாக்டர்ஸ்லாம். உளவியல் உண்மை பற்றி சொல்ல முடியுமா? உளவியல் உண்மைன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். இதை எதுக்கு தொடங்கியிருக்காங்கன்னா ஒரு மனுஷங்களோட உணர்வுகள் அவங்களோட சிந்தனைகளை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடங்கியிருக்காங்க. அது மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எக்ஸாம் எழுதும்போது என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் உதவுது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போது நீ மனுஷங்க கிட்ட புதுசாக வாங்கின பெண்ணை கொடுக்குறேன்னா 97% ஆஃப் தவங்க அவங்களோட நேமை தான் ஃபஸ்ட்டு எழுதுறாங்க. அடுத்து இப்போ காமெடி ஷோ பார்க்கும்போது யாராச்சும் சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனிமையில் இருக்காங்க, டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போது மனுஷங்களோட சிரிப்பை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளோட கஷ்டங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்ம கஷ்டங்களை பார்த்து ஒருத்தவங்க சிரிச்சுட்டு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, நம்ம கஷ்டங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அது இப்போ ஏதாச்சும் நம்ம கான்வர்சேஷன் நடக்கும்போது இல்லைன்னா செமினார் நடக்கும்போது ஒருத்தவங்களை அவங்களோட கட்டு விரலை மற்ற விரல் பிள்ளை மடக்கி வச்சுருக்காங்க, அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, இப்படிலாம் நம்ம உணர முடியுது. அப்போ ஒருத்தவங்களோட உணர்வுகள் அவங்களோட நடத்தை இதெல்லாம் நம்ம தீர்மானிக்கிறதுக்கு இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் உதவுது. அது ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட தனித்துவமான சிந்தனைகள், அவங்களோட ஆளுமை சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறதுக்கு இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தந்ததுக்கு தேங்க்ஸ்.